வேர்க்கடலை அப்படின்னு சொன்னோன்னு முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அதுல இருக்கிற கொழுப்பு சத்து தான். வேர்க்கடலையை பயன்படுத்தினா ரத்த அழுத்த நோய் வரும், இதய நோய் வரும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல. வேர்க்கடலையில கொழுப்பு சத்து இருக்கு, ஆனா அது நல்ல கொழுப்பு, உடம்புக்கு தேவையான கொழுப்பு. வேர்க்கடலைய ஏழைகளோட புரதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு புரத சத்து அதுல அதிகமா இருக்கு. 30 விதமான ஊட்டச்சத்துக்கள் வேர்க்கடலையில இருக்கு. இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வேர்க்கடலைய சாப்பிட்டா அதுலேருந்து உடம்புல சேர்ற சர்க்கரையோட அளவு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால சர்க்கரை வியாதிக்காரங்க வேர்க்கடலைய எந்த விதமான பயமும் இல்லாம தாராளமா சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, வேர்க்கடலையில உள்ள மேக்னீசியத்துக்கு இன்சுலினை சுரக்கிற ஹார்மோன்களை வேகப்படுத்துற தன்மை இருக்கு. இது சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துற தன்மை சோடியத்துக்கு இருக்கு. வேர்க்கடலையில சோடியத்தோட அளவு ரொம்ப கம்மி. அதனால வேர்க்கடலையை சாப்பிட்டா ரத்த அழுத்தம் அதிகரிக்காது, குறையும். வேர்க்கடலையில நைட்ரிக் அமிலம் இருக்கு. வேர்க்கடலைய சாப்பிடுறது மூலமா உடம்புல உற்பத்தி ஆகிற நைட்ரேட் ரத்த குழாய்களை விரிவடைய செய்யுது. இதனால ரத்தம் சீரா உடம்புல ஓடும், ரத்த அழுத்தம் குறையும். வேர்க்கடலையில நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால வேர்க்கடலையை சாப்பிட்டா மலச்சிக்கல் வராது. வேர்க்கடலை சாப்பிட்டோன்னு சாப்பிட்டது போதும் அப்படிங்கிற திருப்தி வந்துடும். அதனால அதுக்கப்புறம் அதிகமா சாப்பிட மாட்டோம். அதனால உடம்புல உடல் எடை அதிகரிக்கிறத இது தடுக்குது. வேர்க்கடலையில வைட்டமின் ஏ, நீர்ல கரையக்கூடிய வைட்டமின் B3 இதெல்லாம் அதிகமா இருக்கு. இது கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. வேர்க்கடலை உடம்புல புற்றுநோய் உருவாக காரணமா இருக்கிற செல்களை அழிக்குது. குறிப்பா சொல்லணும்னா மார்பக புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய், நிணநீர் பை புற்றுநோய் இதெல்லாம் உருவாக காரணமாகிற செல்களை வேர்க்கடலை அழிக்குது. வேர்க்கடலையில் இருக்கிற கால்சியம் அப்புறம் வைட்டமின் டி ஆரோக்கியமான எலும்பு அப்புறம் பற்களோட வளர்ச்சிக்கு உதவுறதோட மட்டும் இல்லாம முதுமையில ஏற்படுற எலும்பு சம்பந்தமான நோயையும் தடுக்க உதவுது. வேர்க்கடலையை சாப்பிட்டா நரம்பு மண்டலத்தோட தொடர்புடைய நோய்கள் குறைஞ்சிடும். ஞாபக மறதி நோய் வராம தடுக்க வேர்க்கடலை உதவுது. வேர்க்கடலைய பச்சையா சாப்பிட்றத விட அவித்தோ வறுத்தோ சாப்பிடலாம். ஆனா வேர்க்கடலையை எண்ணெயில போட்டு வறுத்து சாப்பிடக்கூடாது. வேர்க்கடலையோட தோலை நீக்காம சாப்பிடணும். ஏன்னா அந்த தோல்ல தான் நிறைய சத்து இருக்கு. மாலை நேரங்கள்ல நொறுக்கு தீனிக்கு பதிலா இந்த 50 கிராம் வேர்க்கடலையை வாங்கி சாப்பிடலாம். வேர்க்கடலையை சாப்பிட்றப்ப கசப்பு சுவை இருந்ததுன்னா அந்த வேர்க்கடலையை சாப்பிடவே கூடாது. கசப்பெரிய வேர்க்கடலை நம்மளுடைய வயிற்று ஜீரணத்தை பாதிக்கக்கூடியது. அதனால புதுசா இருக்கிற வேர்க்கடலையை தான் சாப்பிடணும். வேர்க்கடலையை அவித்து சாப்பிட்றது தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது போன்ற பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.